மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலம் மாநகர மாவட்ட செயலாளராக இருந்த பாமக எம்எல்ஏ அருளின் இடத்தில் சரவணனை நியமித்தார் அன்புமணி. அருளை கட்சியின் இணை பொதுச் செயலாளராக ராமதாஸ் நியமித்த நிலையில் அன்புமணி நடவடிக்கை. என்னை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை. அன்புமணி செயல் தலைவர்தான், கட்சியின் தலைவர் இல்லை என பாமக எம்எல்ஏ அருள் கருத்து. வேலூரில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். 7 தளங்களுடன் பல்வேறு சிறப்பு துறைகளுடன் அமைக்கப்பட்ட மருத்துவமனையை பார்வையிட்டு ஆய்வு. அதிமுக மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று சுற்றுப்பயணத்தை தொடங்க தவேக தலைவர் விஜய் திட்டம். முதற்கட்ட 100 இடங்களில் மக்களை சந்திக்க ஆயத்தம். இரண்டாயிரத்து 2006 அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொலை செய்ய முயன்ற வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரை விடுவித்தது நீதிமன்றம். கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் இருந்து 60,000 கன அடி தண்ணீர் திறப்பு. பல்வேறு தடைகளை தாண்டி விண்வெளிக்கு வெற்றிகரமாக புறப்பட்டார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. 2 வாரங்கள் தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டம். நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயகத்தை சிறை வைத்தது காங்கிரஸ் என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கடந்த 11 ஆண்டுகளாக நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக காங்கிரஸ் விமர்சனம். கேரள மாநிலம் வயநாட்டில் பலத்த மழையால் மீண்டும் நிலச்சரிவு. பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு. தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி ஒப்புதல். ஈரானின் அணு ஆயுத மையங்கள் அழிக்கப்படவில்லை என அமெரிக்க ஊடகங்களில் தகவல். தவறானது என கூறி அதிபர் ட்ரம்ப் திட்டவட்ட மறுப்பு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.